லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்றது என்னோட கதை. அந்த கதையை நான் 100% ஐ பிலீவ் இட். ஸோ அதை நான் விட்டுட்டு என்னால் மூவ் பண்ணவே முடியாது. அந்த பிலீஃப்னால இந்த இது. பட் அதே பிலீஃப் மற்ற எல்லாருக்கும் வர வைக்கிறது வந்து லைக் இப்போ நம்ம ஒரு பயங்கரமான ஒரு ஹிட் ஃபேஸில் இருந்தோம்னா நம்ம எது சொன்னாலுமே சூப்பர் சூப்பர்ன்னு இருக்கும். பட் நம்ம அந்த ஃபேஸில் இல்லைன்னா நம்ம எது சொன்னாலுமே இது கரெக்டாக இருக்காதுன்றது இருக்கும். அட் த சேம் டைம் அதுக்கு கொஞ்சம் காஸ்ட்டு, கொஞ்சம் பட்ஜெட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது அது இட் பிகம்ஸ் ஈவன் டஃபர் டு அதை மூவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். யாராவது ஒருத்தர் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஆம்பிஷியஸாக ஒரு ஃபிலிம் பண்ணணும்னு நம்ம நினச்சோன்னா ஹீரோ சப்போர்ட் பண்ணும், இல்லை ப்ரொடியூசர் சப்போர்ட் பண்ணும், இல்லை மொத்தமாக 3 பேரும் சப்போர்ட் பண்ணி இப்போ ஒரு கேஜிஎஃப் மாதிரி ஒரு ஃபிலிம் நடக்குதுன்னா அங்கே ஒரு ஹீரோ, ஒரு ப்ரொடியூசர், ஒரு டைரக்டர் 3 பேர் ஒரே பயங்கர அப்படின்னு ஒரு ஏரியாவுக்குள்ள வரும். அந்த மாதிரி நமக்கு அமையணும். அப்படி அமைஞ்சதுன்னா அது ஈஸி. அப்படி இல்லைன்னா நம்ம அந்த நம்பிக்கையை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். கொடுத்து பண்ணும்போது அது இட் பிகம்ஸ் டஃப்.